சொல்லுங்க, எலியா செஞ்சது போல வானத்திலிருந்து அக்கினி இறக்கி இந்த ஜனங்கள்லாம் அழிச்சு போட்டுடலாமா அப்படி கேட்டாங்க. ஆனா அப்படி இடிமுழக்கத்தின் மக்களா இருந்தவர்களை அன்பின் சீஷர்கள் என்று தேவன் அழைத்தார். இறுதியில இயேசு கிறிஸ்துவினுடைய மார்பில சாய்ந்து கொண்டிருந்தவன் யோவான். அவன் அன்பின் சீஷன் என்று பெயர் பெற்றான். அவர் அப்படிதான் மாற்ற விரும்புகிறார். உங்களை அப்படியே விட்டு விட, நீங்கள் இருக்கிற நிலையில போ, உன்னை இனிமே நான் என்ன செய்யறது, எத்தனை முறை தான் உன்னை தூக்குறது அப்படின்னு சோர்ந்து போகிறவரே அல்ல. இஸ்ரவேலுடைய கர்த்தருடைய கை குறுகி போகிறது இல்லை. அவர் சோர்ந்து போகிறவர் அல்ல. அவர் உங்களை குறித்து உங்களை குவிட் பண்றது இல்லை. நாம தான் நிறைய காரியங்களை விட்டுறோம். ஜான் மேக்ஸ்வெல் இப்படி சொன்னார், quitting is a permanent solution to a temporary problem. மாறக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு மாற்றவே முடியாத ஒரு முடிவுதான் தற்கொலை. அநேகர் என்ன பண்றாங்க, ஏதோ ஒரு காரியம் நடக்கலன்றதுக்காக தற்கொலை பண்ணிக்கலான்றாங்க. தற்கொலை பண்ணிக்கிட்ட பிறகு அந்த காரியம் மாறிடும். ஆனா அதை பார்க்க நீங்க இருக்க மாட்டீங்க. இந்த உலகத்துல எல்லாம் கடந்து போகிற பிரச்சனைகள், இந்த உலகத்துல எல்லாம் மாறிவிடக்கூடிய பிரச்சனைகள். அதுக்கு மாற்றவே முடியாத ஒரு தீர்மானத்தை எடுத்து விடாதிருங்கள். மாற்றவே முடியாத ஒரு முடிவை எடுத்து விடாதிருங்கள். தேவன் மாற்றுகிறவராய் இருக்கிறார். எல்லா நிலையிலேயும் தேவன் உங்களை நேசிக்கிறார். நீங்க சில சமயம் மோசமா பேசிடலாம், நீங்க சில சமயம் மோசமா நடந்து கொள்ளலாம், சில சமயம் கர்த்தரை கேள்வி கேட்டுடலாம். நாம் உண்மை இல்லாதவர்களா இருக்கும் பொழுதும் அவர் நமக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்க. ஒன்னே ஒண்ணுதான், நீங்க திரும்பி வரணும். ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவரே நான் இன்னும் உங்களை நம்புறேன்னு சொல்லணும். இரண்டாவது, தேவன் எல்லா நிலையிலும் நம்பக்கூடியவர். He is trustworthy. எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்பக்கூடியவர். பல சமயங்கள்ல சோதனைகள் அதிகமாகும் பொழுது, கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாகும் போது, அடி மேல அடி விழும் பொழுது நமக்கு இப்படி சந்தேகம் வந்துடும், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரா அப்படின்னு சந்தேகம் வந்துடும். உங்களுக்கு மட்டும் இல்ல, அந்த சந்தேகம் கிதியோனு கூட வந்துச்சு. கிதியோனை பார்த்து கர்த்தர் பராக்கிரமசாலியே அப்படின்னு கூப்பிடுறாரு. கூப்பிடும் போது கிதியோன் சொல்றான், கர்த்தர் எங்களோடு கூட இருப்பாரானால் எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அற்புதங்கள் எங்கே? கர்த்தர் எங்க கூட தான் இருக்கிறீரா? கர்த்தர் எங்களை கைவிட்டீரா? வேதத்துல நிறைய பரிசுத்தவர்கள் அப்படி கேட்கறாங்க, நீங்க எப்பவுமே எங்க மேல கோபமா தான் இருப்பீங்களா, எங்களை அப்படியே விட்டுருவீங்களா அப்படி கேட்கறாங்க. கர்த்தர் உடனே அவங்களுக்கு வார்த்தையினாலே செய்கையினாலே பதில் செய்கிறார். அப்படியே நான் விட்டுறவர் இல்லை. சிறையிருப்பில் இருக்கிற மக்களை நான் அப்படியே விடல, மறுபடியும் அவங்கள நான் மீட்டேன், மறுபடியும் அவங்கள அலங்கத்தை கட்ட வச்சேன், மறுபடியும் அவங்கள மகிமையை பார்க்க வச்சேன். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை பாருங்க. ஒவ்வொரு முறையும் தேவனுக்கு விரோதமாக அவர்கள் தவறு செய்கிறார்கள். அப்ப கர்த்தர் அவர்களுக்கு ஒரு ரட்சகனை எழுப்புகிறார். நான் இதெல்லாம் சொல்றதுனால நீங்க எப்படி வேணா விரோதமா ஆண்டவருக்கு விரோதமா செஞ்சிடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது அப்படி சொல்லல நான். ஆனா நீங்க ஏதோ தவறிட்டதுனால அவ்வளவுதான் உங்களுடைய முடிவு, அப்படி அவ்வளவுதான். இனிமே ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார், இனி உங்களுக்கு விடிவே கிடையாது அப்படி எண்ணாதீங்க. தேவன் மன்னிக்கிற தயை உடையவர் என்பதை எண்ணுங்கள். தேவன் நல்லவர். தேவன் கிருபையின் அதிபதியாய் இருக்கிறார். அவர் தம்முடைய கிருபையினாலே உங்களை திரும்ப தூக்குகிறார். நீங்கள் எவ்வளவு ஆழத்துக்கு போனாலும், எவ்வளவு தூரத்துக்கு போனாலும் மறுபடியும் அவர் உங்களை தூக்குகிறார். நீங்கள் எழுந்து வர வேண்டும். உங்களை பழைய அதே வெற்றி நிலை கொண்டு வர முடியும். அதே மாதிரி நீங்க மறுபடியும் ஊழியம் செய்ய முடியும். அதே மாதிரி உங்க குடும்பம் மறுபடியும் சந்தோஷமா இருக்க முடியும். நீங்க ஆரம்ப நாட்கள்ல சந்தோஷமா இருந்தீங்களே, நீங்க சில சமயம் சொல்லலாம், யாரு கண்ணு பட்டுச்சோ நாங்க நல்லா தான் இருந்தோம், ஒரு காலத்துல செல்வ செழிப்பா இருந்தோம், இன்னைக்கு நாங்க எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கிறோம். மறுபடியும் உங்களை அதே நிலைக்கு கொண்டு வர தேவன் விரும்புகிறார். இந்த நல்ல செய்தியை சொல்றதுக்கு தான் நான் இன்னைக்கு உங்க முன்னால இருக்கிறேன். ஏன் நீங்க இதை திடீர்னு கேட்கல, ஏதோ அதிர்ஷ்டவசமா நீங்க இதை கேட்கல, தேவன் இதை நீங்கள் கேட்கும்படி செய்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நீங்க ஆதி நிலையில எப்படி இருந்தீங்களோ, எவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்களோ, எவ்வளவு செல்வ செழிப்போடு இருந்தீங்களோ, எவ்வளவு வெற்றிகரமானவர்களா இருந்தீர்களோ அப்படி கொண்டு வர தேவன் விரும்புகிறார். நான் வாலிப வயசுல ரொம்ப நல்ல ஆண்டவருக்காக ஓடிட்டு இருந்தேன், எப்பவும் சர்ச்சுன்னு தான் இருப்பேன். இப்ப நான் அப்படி இல்ல, இப்ப நான் ரொம்ப தூரம் போயிட்டேன், அதனால எனக்கு ஆண்டவர்கிட்ட வரதுக்கே வெக்கமா இருக்குதுன்னு சொல்றவங்க இதை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், தேவன் மறுபடியும் உங்களை அழைக்கிறார். கொஞ்சம் கூட உங்க மேல ஒரு கசப்பு இல்லாம, கொஞ்சம் கொஞ்சமா தான் நீ மறுபடியும் எழுந்து வரணும்னு சொல்லாம, பழையபடி நீ ஸ்கிராட்ச்ல இருந்து ஆரம்பி அப்படி சொல்லாம, நீ எந்த இடத்துல விழுந்தாயோ அந்த இடத்துல இருந்து மறுபடியும் உங்களை கொண்டு வருவதற்கு தேவன் விரும்புகிறார். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். பவுல் தன்னுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி ரகசியத்தை அங்கே முழக்கமிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இதான் வெற்றியாளர்கள் ஒவ்வொருவரும் சொல்லுகிற முழக்கமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. நீங்க கீழே விழுறதுனால மடிஞ்சு போறதில்லை. கீழே விழுந்தீங்க அவ்வளவுதான்,
நீங்க முறிஞ்சு போறது இல்ல, நீங்க நெருக்கப்படுறதுனால உடைஞ்சு போறது இல்ல, நீங்க கலக்கம் அடைகிறதுனால மனம் முறிஞ்சு போக வேண்டிய அவசியம் இல்லை. கலக்கங்களை கலக்கங்களாக மட்டும் பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். அது மனமுறிவுக்கு நேராக நடத்த வேண்டாம். விழுந்தோம் என்று மட்டும் நினையுங்கள், அவ்வளவுதான், முடிந்தோம் என்று நினைக்காதிருங்கள். ஏனென்றால் உங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். அந்த தேவனை நீங்க மறக்காத வரைக்கும் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. தண்ணீருக்குள்ளே விழுந்து விடுவதனால் யாரும் முங்கி விடுகிறது இல்லை, அங்கேயே இருந்து விடுவதனால் தான் முங்கி விட்டார்கள் என்று ஒருவர் சொன்னார். நீங்க எத்தனை முறை பரீட்சை எழுதுறீங்களோ பாஸ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. என்னைக்கு நீ பரீட்சையே எழுத போறது இல்லைன்னு முடிவு பண்றீங்களோ அன்னைக்குதான் நீங்க பாஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுது. ஆகவே இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், திரும்பி வாருங்கள். இருக்கிற நிலையிலிருந்து தேவனை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே நான் திரும்பி வர விரும்புகிறேன் என்று சொல்லுங்கள். பயம், தள்ளி போடுதல், இவைகள் தான் நாம் வெற்றி பெற முடியாமை காரணம். பயப்படாதீங்க, சந்தேகப்படாதீங்க, தள்ளி போடாதீங்க. நாளைக்கு, அடுத்த வாரம், அடுத்த மாசம் 1ஆம் தேதியிலிருந்து இப்படிலாம் யோசிக்காதீங்க. இன்றைய ரட்சணிய நாள், இதுவே அனுக்கிரக காலம். Today is the day, now is the time. தேவன் இப்பொழுதும் தேவனாயிருக்கிறார், ஆம் என்றும் ஆம் என்றும் இருக்கிறார். நீங்கள் இப்பொழுதே முடிவுகள் எடுங்கள். நாம் சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, இந்த நாளிலே யாரெல்லாம் சோர்ந்து போயிருந்தார்களோ அவர்களுக்கு மறுபடியுமாக ஒரு நாளை நீர் தருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆதி நிலைக்கு நீர் அவர்களை கொண்டு வரப்போவதற்காக ஸ்தோத்திரம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், ஆனாலும் கர்த்தர் எல்லாவற்றிலிருந்தும் அவனை விடுவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. துன்மார்க்கன் அவன் இருந்த இடத்திற்கு வருவான் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இவர்கள் ஏற்பட்ட எல்லா துன்பங்களிலிருந்து விடுவித்து கர்த்தர் அவர்கள் எப்படி சந்தோஷமா இருந்தார்களோ, எப்படி வெற்றிகரமா இருந்தார்களோ, எப்படி சுகபோகமா இருந்தார்களோ, எப்படி உறவினர்களோடு இருந்தார்களோ, எப்படி எந்த விதமான கேஸ் வழக்கு இல்லாமல் சந்தோஷமாக நேர்பாதையில் நடந்தார்களோ, அப்படிப்பட்ட இடத்திற்கு மறுபடியுமாக நீர் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் அப்படி கொண்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் கீழே விழுகிறதுனால் மடிந்து போகிறவர்கள் அல்ல. அந்த விசுவாசத்தை அவர்கள் உள்ளத்திலே தந்து மறுபடியும் அவர்கள் எழும்ப செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் தங்கள் தோல்வியில் இருந்து எழும்புவார்களாக, வெற்றி பெற வேண்டும் என்ற ஆசை உள்ளே உண்டாவதாக, ஆதி நிலைக்கு திரும்ப வேண்டும் என்ற எண்ணம் உண்டாவதாக. கர்த்தர் அதற்கு கூட இருக்கிறார், அவர் பலன் செய்கிறார், அவர் மறுபடியும் என்னை தூக்குவார், நான் மறுபடியும் மேன்மையான இடத்துக்கு வருவேன் என்று சொல்லுகிற எண்ணங்கள் அவர்களுக்கு உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாள் முதல் அவருடைய பார்வை வேறு விதமாயிருக்கட்டும், அவர்கள் தேவனை குறித்து பார்க்கிற படம் வேறு விதமாயிருக்கட்டும், தேவனை அன்புள்ளவர்களாக பார்க்கட்டும், தேவன் உதவி செய்கிறவராக பார்க்கட்டும், ஏற்ற காலத்தில் உதவி செய்கிறவராகவும் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களாக என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்படியே நீர் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஒவ்வொருடைய உள்ளத்திலும் உற்சாகத்தை நீர் உண்டாக்கினதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன்.